மக்களோடு கொண்டாடும் மெஜஸ்டிக் மகாராஜாவின் 90வது தீபாவளி திருவிழா. மெஜஸ்டிக் மகாராஜா தஞ்சாவூர், ராமநாதபுரம், காரைக்குடி மற்றும் திருச்சி. 2025ஆம் ஆண்டின் பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு 3 பேருக்கு அறிவிப்பு. தொழில்நுட்ப முன்னேற்றம் மூலம் நீடித்த வளர்ச்சி காண்பது குறித்த ஆய்வுக்காக உலகின் உயரிய கௌரவம். இஸ்ரேல் பிணை கைதிகள் 20 பேரை விடுவித்தது ஹமாஸ். 1900 பாலஸ்தீன கைதிகளை இஸ்ரேல் பதிலுக்கு விடுவித்தது. ஹமாஸின் பிடியிலிருந்து 20 பேர் விடுவிக்கப்பட்டதை நெகிழ்ச்சியுடன் கண்டுகளித்த உறவினர்களும் நண்பர்களும். 2 ஆண்டுகளுக்கு பின் உயிருடன் மீண்டு வந்த நிலையில் உருக்கம். பிரதமர் மோடியை டெல்லியில் சந்தித்தார் கனடா வெளியுறவுத்துறை அமைச்சர் அனிதா ஆனந்த். இருதரப்பு உறவு மேலும் வலுப்படும் என மோடி நம்பிக்கை. IRCTC முறைகேட்டு வழக்கில் லாலு பிரசாத் யாதவ், தேஜஸ்வி யாதவ் மீது குற்றச்சாட்டை புதிய டெல்லி நீதிமன்றம் உத்தரவு. பேரவைத் தேர்தல் நெருங்கும் நிலையில் ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சிக்கு சிக்கல். சென்னையில் தங்கத்தின் விலை ஒரே நாளில் சவரனுக்கு 640 ரூபாய் உயர்ந்து 92,640 ரூபாயாக அதிகரிப்பு. சில்லறை வர்த்தகத்தில் வெள்ளி விலை கிராமுக்கு 7 ரூபாய் உயர்ந்து 197 ரூபாய்க்கு விற்பனை. கரூர் தாவேகா கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்தது தொடர்பான வழக்கில் CBI விசாரணைக்கு உத்தரவிட்டது உச்சநீதிமன்றம். விசாரணையை கண்காணிக்க ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் அமைத்தது ஆணை. கரூர் தாவேகா கூட்ட நெரிசல் வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு உச்சநீதிமன்றம் கண்டனம். மதுரை அமர்வின் கீழ் வரும் வழக்கை சென்னை அமர்வு நீதிபதி விசாரித்தது ஏன் எனவும் கேள்வி. கரூர் துயர வழக்கில் மனு தாக்கல் செய்தது யார்? விஷயம் தெரியாமல் கையெழுத்து போட்டுவிட்டதாக மனைவியை இழந்த செல்வராஜ் பேட்டி. கொடுத்தது தெரியாம போட்டு எனக்கு ரத்து பண்ணி கொடுத்தா போதுங்க. எனக்கு மன உளைச்சல் ஆளாக்காம ரத்து பண்ணி விட்டு நான் நாடு கூலிக்காரன். எனக்கு இதை பத்தி என்னன்னு தெரியாது. தாவேகாவை முடக்க முயற்சி நடந்ததாக அக்கட்சியின் நிர்வாகி ஆதவ் அர்ஜுனா குற்றச்சாட்டு. மற்ற ஊர்களைப் போல் அல்லாமல் கரூரில் மட்டும் காவல்துறை தங்களை வரவேற்றது ஏன் என கேள்வி. 3 மாவட்ட செயலர் அரெஸ்ட் பண்றாங்க. சோ இந்த மாதிரி கட்சியை முடக்கக்கூடிய ஒரு ஜனநாயக படுகொலையும் ஒரு எமர்ஜென்சியை ஒரு லா அண்ட் ஆர்டர் மூலியமாக உருவாக்கியிருக்காங்க. CBI விசாரணைக்கு உச்சநீதிமன்றம் பிறப்பித்தது இடைக்கால உத்தரவுதான் என திமுக வழக்கறிஞர் வில்சன் பதில். மனு தாக்கல் மோசடி என்பது நிரூபணமானால் இன்றைய உத்தரவு ரத்தாகும் எனவும் உறுதி. இப்ப ஃபைனல் ப்ரொசீடிங்ஸ்ல கிடையாதுன்னு சொன்னா போட்ட இடைக்கால உத்தரவு ரத்தாயிடும். ஆகவே ஃபைனல்லா என்ன சொல்றாங்கன்றது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இடைக்காலமா நீதிமன்றம் இந்த உத்தரவுல CBI டிரான்ஸ்பர் பண்ண சொல்லியிருக்காங்க.
மதுரை மற்றும் வேலூர் அரசு சட்டக் கல்லூரிகளில் கூடுதல் கட்டடங்களை திறந்து வைத்தார் முதல்வர் ஸ்டாலின். 16 கோடியே 30 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலான 5 புதிய திட்டப் பணிகளுக்கும் அடிக்கல் நாட்டினார். அரசு சட்டக் கல்லூரியில் பயிலும் மாணவர்களின் நலன் கருதி 25 வகுப்பறைகள், கருத்தரங்கு மண்டபம், காணொலி காட்சி அறை, சொற்பொழிவு அறை, உள் விளையாட்டு அரங்கம், மாணவ மாணவியருக்கு தனித்தனி ஓய்வறைகள், மாதிரி நீதிமன்ற அரங்கம் மற்றும் நாளை முதல் 4 நாட்கள் தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டம். தலைமைச் செயலகத்தில் சபாநாயகர் அப்பாவு தலைமையில் நடந்த அலுவல் ஆய்வுக் கூட்டத்தில் முடிவு. தமிழகத்தில் 16 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. நாளை 4 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்றும் வானிலை மையம் எச்சரிக்கை. வேலூர் அருகே கானாற்று கால்வாயின் கரை உடைந்து வெளியேறிய தண்ணீர். ஊருக்குள் வெள்ளம் புகுந்ததால் மக்கள் அவதி. மக்களோடு கொண்டாடும் மெஜஸ்டிக் மகாராஜாவின் 90வது தீபாவளி திருவிழா. மெஜஸ்டிக் மகாராஜா தஞ்சாவூர், ராமநாதபுரம், காரைக்குடி மற்றும் திருச்சி.